அவனை அடிச்சு உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன், உயிரை வாங்கறதுக்கு இல்லை. உன் ஆவேசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தேவையில்லாத சிக்கல்ல நீயே மாட்டிக்கிட்ட. இதோட விளைவை கூடிய சீக்கிரம் நீ அனுபவிப்ப. மயில் கால் தடுக்கி கீழே விழுவணும் தான் லேசா அவளை தூண்டி விட்டேன். ஆனா அவளே அவளுக்கு இவ்வளவு பெரிய குடியை தோண்டிக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கஷ்டப்படாமே அவ வாலியன்ட்ரியா வந்து வலையில விழுந்துட்டாங்க. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்ப நடந்த விஷயத்தை வச்ச இவ கதையை மொத்தமா முடிச்சு விட்டோம். என்ன பண்ணலாம்? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சாதாரணமா 2 தட்டு தட்டினாவே மனித உரிமைன்னு கத்துவாங்க. நாம ஏற்றி விட்டதுல மயில் அந்த குடிகாரனை நொறுக்கி தள்ளி இருக்கான். கமிஷன் காதல் இதை போட்டு விட்டா போதும், ஒரு என்கொயரியை வச்சு மயிலுக்கு எண்டு கார்டே போட்டுருவாங்க. இப்பவே அந்த வசந்தி மேடத்துக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ குருமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? தினம் ஒரு பிரச்சனை விசாரணைன்னு பரபரப்பா தான் ஓடிட்டு இருக்கோம் சார். அது சரி, என்ன திடீர்னு நீங்க கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பீங்களா இல்ல பிஸியா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். என் ஸ்டேஷன்ல மயிலுன்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க. டியூட்டியில சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. நீதி நேர்மை நியாயம்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாளோ? அடடே, எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல உங்க புள்ளன்னு கூட பார்க்காம அவன் அரெஸ்ட் பண்ணது அவதானே? அந்த சமயத்துல எல்லா மீடியாவிலயும் அதானே ஹாட் நியூஸா வந்துச்சு. குருமூர்த்தி சார்க்கே கொடைச்சல் கொடுக்க ஒருத்தி வந்துட்டான்னு அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. மேடம், சாதாரண கொடைச்சல் இல்ல, நானே இந்த வேலையை வெறுத்துட்டு போற அளவுக்கு பயங்கரமா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க இந்த வார்த்தையை சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். வேண்டாத ஆள கட்டம் கட்டி விரட்டி அடிக்கிறதுல நீங்க தானே பெரிய கில்லாடி. உங்களுக்கே ஒருத்தி தலைவலியா இருக்கானா அவளையே இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. கரெக்டா காய் நகர்த்தி அவளை காலி பண்ணிட வேண்டியதானே? புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆர்வ கோளாறுல இப்படி எல்லாம் செய்யறா, போக போக சரியாயிடுவான் நானும் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா அவ அடங்கறதாவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயில் வாகன அமைச்சர் இருக்காருல, அவரோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டினானு. ஆமா, அத நான் வேற மாதிரிதான் முடிக்கணும்னு ரூட்டு போட்டிருந்தேன். இந்த மயில் தான் நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்து அந்த அமைச்சரையே எனக்கு எதிரா பகையாக்கிட்டா. இதுக்கு மேல அவளை விட்டு வச்சிருந்தா எனக்கு ஆபத்தாயிடுன்னு அப்பதான் முடிவு பண்ணேன். அந்த விஷயத்துக்கு தான் உங்க உதவி எனக்கு தேவை மேடம். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். இதுதான் விஷயம் மேடம். மயில் அந்த குடிகாரன் அடிச்சத பெரிய இஷ்யூ ஆக்கி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமா அவ பேர்ல என்கொயரி போட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணும். ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு மேல் அதிகாரியா வரணும்னு அவ கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவ அந்த எக்ஸாமை எழுத முடியாத அளவுக்கு அவ பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். மேடம்,
நீங்க மனசு வச்சா தான் இதெல்லாம் நடக்கும். எனக்காக இந்த உதவியை நீங்க செய்வீங்களா மேடம்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நீங்க டியூட்டில சேர்ந்த காலத்துல இருந்தே உங்களை எனக்கு தெரியும். நீங்களும் நானும் மியூச்சுவலா இந்த மாதிரி நிறைய டீல முடிச்சிருக்கோமே. நீங்க எனக்கு நிறைய ஃபேவர் பண்ணிருக்கீங்க. இது என்னோட டர்ன். இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என்னோட கவனிப்பு உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். அவசரப்படாதீங்க சார். கமிஷன்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் எந்த முடிவையும் எடுக்க முடியும். அவங்களும் மயில் மாதிரி நேர்மை நியாயம்னு பேசக்கூடியவங்கிறதால இந்த தப்புக்கு இந்த தண்டனைங்கிறதுல கரெக்டா இருப்பாங்க. அப்போ அவங்கள மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா மேடம்? நான் அப்படி சொல்ல வரல சார். பிளாக் லிஸ்ட் பண்ற அளவுக்கு இது பெரிய மனித உரிமை மீறல்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கான மொத்த பிரஷரையும் நான் கொடுக்கறேன். 2 பேர்ல ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிரலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க ஆசைப்படியே இந்த விஷயத்தை நான் முடிச்சு தரேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்புறமா நேர்ல வந்து உங்களை நான் பார்க்கறேன். ஓகே சார். தேங்க்யூ மேடம். மயிலே, எனக்கு தெரியாம நீ IPS எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறியா? படி, நல்லா படி. ஆனா உன் வாழ்க்கையில இனிமேல் IPSங்கிறது வெறும் கனவாதான் இருக்கும். அது நனவாக நான் விடவே மாட்டேன். எனக்கு தாலி கட்டினதுமே என் புருஷங்கிற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு வந்துட்டதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என்னோட புருஷன் முதல்ல நான் ஏத்துக்கணும். ஆனா நான் தான் உங்களை ஏத்துக்கவே இல்லையே. இனிமே ஏத்துக்கவும் மாட்டேன். என் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. இப்பன்னு இல்ல சார், கடைசி வரைக்கும் இப்படிதான். உன் வாழ்க்கையில எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னா நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கழுத்துல சுமந்துட்டு இருக்க? இப்பவே நான் கட்டின தாலியை கழட்டி கொடு. அவசரப்பட்டு கோவத்துல தப்பு பண்ணிட்டேன். மயிலோட கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அவ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நான் கொஞ்சம் நிதானமா தான் இருந்திருக்கணும். தாலியை கழட்டி கொடுன்னு நான் அவகிட்ட கேட்டிருக்க கூடாது. அப்படி கேட்டதுக்கு நான் அவகிட்ட சாரி கேட்கணும். இப்போவே நேரா போய் சாரி கேட்டுடலாமா? வேண்டாம். இப்போ நான் போய் சாரி கேட்டா அவ என்ன மன்னிக்கவே மாட்டா. வேற என்ன பண்றது? மெசேஜ் அனுப்பலாம். கோவத்தை நான் அந்த குடிகார மேல காட்டியிருக்க கூடாது. அடிச்சது தப்பா இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாம அடிச்சது ரொம்ப தப்பு. என் இயல்பை மீறி நான் மாறினதுக்கு காரணம் அவர்தான். வீட்டை விட்டு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு. கூடவே இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு? என்ன வெறுப்பேத்தலனா அவருக்கு தூக்கமே வராதா? சாரி மயில, தாலிய பத்தி நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. என்னையும் மீறி எமோஷனல் ஆகி வார்த்தைய விட்டுட்டேன். ஐ எம் சாரி.
ஐம் சாரி, ஐம் சாரி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி கேக்குறாரா? சாரி. மயிலும் மெசேஜை பார்த்துட்டா, ஆனா ஏன் இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா? நான் சாரியை ஏத்துக்கிட்டேன் இல்லைன்னு ஏதாவது ரிப்ளை அனுப்பலாம்ல. நேர்ல பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு தான் போவா. இப்போ என்ன பண்றது? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சாரி, சாரி, சாரி. சாரி, சாரி, சாரி. கோடி தடவை மன்னிப்பு கேட்டாலும் உங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. இவ்வளோ சைலண்டா இருக்கா? சாரி சாரின்னு மெசேஜ் அனுப்பி கூட அவ ரியாக்டே ஆக மாட்டேங்கிறா. நேர்ல பேச முடியலனாலும் போன்லயாவது சாரி சொல்லிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். Come in. சார், மயிலு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் நினைச்ச மாதிரியே இல்ல, நான் நினைச்சதை விடவும் சிறப்பாவே ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், கூடிய சீக்கிரம் என் ஆசை நிறைவேறும் போல இருக்கு. மயிலு, மயிலு, என் ஆசை என்னன்னு பாக்குறியா? கோடி ரூபா சம்பாதிச்சு என் கடைசி பொண்ணோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும். என் சுசீலாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னோட ஆசையா இருந்தது. ஆனா இத பத்தி எல்லாம் என்ன யோசிக்க விடாம என் மண்டைக்குள்ள புள்ள பூச்சி மாதிரி உக்காந்துகிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கியே. உன்னை என் வழியிலிருந்து கிளியர் பண்றதுதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நோக்கம். அதுக்காக நான் நிறைய ஐடியா எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவ்வளவெல்லாம் நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். எனக்கான மரண குடிய நானே தோண்டிக்கிறேன்னு சொல்லி நீயாவே சொல்லாம சொல்லிட்ட. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். மயிலு, நேத்து ஒரு குடிகாரன் உன்னை அடிக்க சொன்னல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்கீம் எல்லாம் இல்ல. அடிப்பட்ட கையோட அவனை நீ அடிச்சா உன் காயமும் வலியும் அதிகமாகும். அதனால நீ துடிப்ப. அத பார்த்து நான் ரசிப்பேன். அவ்வளவுதான் நான் யோசிச்சேன். எனக்கு ஃபேவரா ஏதாவது ஸ்மாலா நடக்கும் நான் யோசிச்சேனா, ஆனா யானை தானே தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி நீயே உன் கேரியர்ல மண்ணள்ளி போட்டுக்கிட்ட பாத்துக்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மேல இருக்கிற ஒட்டு மொத்த கோவத்தையும் நீ அந்த குடிகார மேல காட்டிட்ட. அவனை குத்து உயரம் கொலை உயரமா படுக்க வச்சுட்டல்ல. ஆமா, நீ போய் அவனை பார்த்த? உடம்பெல்லாம் கட்டு போட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குது அவன் நிலைமை. மயிலே, நீ செஞ்ச காரியத்துக்கு பரிசா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு.
கஷ்டப்பட்டு பரபரப்பெல்லாம் படிக்காத. கண்டென்ட் என்ன நானே சொல்லிடுறேன். அந்த செல்லுக்குள்ள ஒரு அப்பாவிய போட்டு மரண அடிச்சல்ல, அதுல நீ மனித உரிமை மீறல் பண்ணிட்டியான். ஏன் அவனை மிருகத்தனமா அடிச்சீங்கன்னு விளக்கம் கேட்டு ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. மயிலு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. மயிலு, நீ நேர்ல போய் அவங்க சமாதானம் ஆகிற அளவுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. மற்ற இந்த கோர்ட் விசாரணை எல்லாம் நாம தப்பே செஞ்சிருந்தா கூட வான் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது சமாதானம் சொல்லி கூட நாம தப்பிச்சுக்கலாம். ஆனா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட என்கொயரி அப்படி இருக்காது மயிலு. ஐயா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கன்னு நீ என்னதான் தலைகீழான்னு தண்ணி குடிச்சாலும் அவங்க அத காதுலயே வாங்க மாட்டாங்க. மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டா தயவு தாட்சியம் பார்க்காம உன்னை தண்டிச்சிருவாங்க. மயிலே, நீ அவனை அடிச்ச அடிக்கே உன்னை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் ஆவது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ரெண்டுல எது நடந்தாலும் அதுக்கப்புறம் உன்னால IPS எக்ஸாம் எழுதவே முடியாது. உன்னோட கனவெல்லாம் மணல் கோட்டை மாதிரி தகர்ந்து போயிடு நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜத்திலையும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மயில, எங்க போற? அதுக்குள்ள நீ பாட்டு கிளம்புற? இன்னும் எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்க. எனக்கு நடக்கிறதையெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மயிலு. பாவம், நீ அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு எவ்வளவோ ஆசையோடையும் கனவோடையும் இந்த வேலையில் நீ சேர்ந்திருப்ப. ஆனா நீ கும்பிட்ட கடவுள் கடைசியில உன்னை கமிஷன் முன்னாடி நிக்க வச்சிருச்சே மயிலு. மயிலு, இந்த பிரச்சனையான நேரத்திலையும் உன்னை காப்பாத்த சொல்லி நீ அதே கடவுள்கிட்ட தான் வேண்டுவல்ல. ஆனா கமிஷன் விசாரணையிலிருந்து அந்த கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீ செஞ்சிருக்கிற தப்பு அப்படி. நீ கிளம்பு, சீட்ல போய் உக்காந்து கமிஷன் முன்னாடி என்ன விளக்கம் சொல்லான்னு நின்னு நிதானமா யோசிச்சு முடிவெடு. ஆல் தி பெஸ்ட். இல்ல, உனக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கா. தேங்க் யூ. உன் பேர் என்ன செல்லும்? அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லு. சங்கீதா. உங்களை மாதிரி உங்க பேரு ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியாளுங்க கேட்ட உடனே பேரு சொல்லாம பாப்பா உங்களை பார்த்தால
குழந்தைங்க இப்படிதான் உஷாரா இருக்கணும்க்கா. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வளர்த்துருக்கீங்க. அர்ச்சனா யாரு பேருக்குமா? சாமி பேர். சிறப்பா பண்ணிடலாமா? சங்கீதா பேருக்கு. சங்கீதா நமக சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சாமி பேருக்கம்மா. ஏய் வனஜா, அதான் இந்த ஏரியால வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கிறல்ல, அப்படியே ஒண்ணும் இல்லாத மாதிரி என் பிள்ளைக்கு ஒத்த செயினை போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இதை இப்படியே விடக்கூடாதே.